அனைவருக்கும் வணக்கம். ஒரு முறை மரண தேவதை ஒரு தூதுவரை அனுப்பி ஒரு இளம்பெண்ணோட அவங்க அப்போத்தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட ஆத்மாவை எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. தூதுவரம் பூமிக்கு வர்றாரு. பார்க்கும்போது அந்த இறந்து போன அம்மா பக்கத்தில் ஒரு குழந்தை மார்போடு அணைச்சபடி ஒன்று படுத்திருக்கு. ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. அழுது அழுது அப்படியே தூங்கிருச்சு. இன்னொரு குழந்தை பயங்கரமாக சத்தமாக அழுதுகிட்டே இருக்குது. இந்த மூணை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப வலி, மனசெல்லாம் வலி. அவருக்கு இந்த குழந்தைகளை இப்படி அனாதை மாதிரி விட்டுட்டு போகிறதுக்கும் அவருக்கு முடியாமல் ரொம்ப தவிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் மரண தேவதை அவங்க போட்ட உத்தரவை நம்ம மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் வேறு. இவர் உடனே மறுபடியும் அங்கே போகிறாரு. மரண தேவதைகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு அங்கே சூழ்நிலை என்னென்னு தெரியாது. நான் இந்த காட்சியெல்லாம் பார்த்தேன். இப்படி ஒரு குழந்தை அம்மாவோட மார்போட சாஞ்சப்படி இருக்குது. ஒரு குழந்தை ரொம்ப சத்தமாக அழுகுது. ஒரு குழந்தை அழுதுட்டு படுத்து தூங்குது. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி அந்த அம்மாவோட ஆத்மாவை எடுத்துகிட்டு வருவேன். கொஞ்ச காலம் இந்த குழந்தைங்க பெருசாகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த மரண தேவதைக்கு ரொம்ப கோபம் வருது. நீயா மரணத்தை எப்போ இறப்பு வரணும், எப்போ பிறப்பு வரணும், இல்லை மரணம் எப்போ நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீயே முடிவு பண்ணுறதுன்னு சொல்லி பயங்கரமாக இந்த தூதுவரை சத்தம் போடுறாங்க. ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, நீ இப்போ முதல் முறையாக பாவம் செய்திருக்க. ஏன்னா நீ அங்கே நான் சொன்ன வேலை நீ செய்யலை. அதனால் உனக்கு தண்டனையாக மறுபடியும் நீ பூமிக்கே போ. ஆனால் உன்னோட முட்டாள்தனத்தை நினச்சி நீ 3 முறை சிரிப்ப. அந்த 3வது முறை சிரித்த பிறகு உனக்கு அப்போத்தான் இதுக்குள்ளே ஏறக்குள்ளே அந்த இது இருக்குது. அது வரைக்கும் உனக்கு தண்டனை தான், நீ போ பூமிக்குன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த தூதுவரும் பூமிக்கு வந்த உடனே ஒரு சாதாரண மனிதரை போல் ஆயிடுறாங்க. அவருக்கு உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவும் இல்லை, தங்குறதுக்கு இடமும் இல்லை. அப்போ அந்த வழியாக ஒருத்தர் செருப்பு தைக்கிற ஒரு ஆள் வர்றாங்க. அவர் தன்னோட குழந்தைக்கு வாங்கறதுக்கு வேண்டி, துணி வாங்கறதுக்கு வேண்டி கொண்டு வந்த பணத்தில் இவரை பார்த்த உடனே பரிதாபப்பட்டு அவருக்கு வேண்டிய கம்பளி, ஏன்னா குளிர்காலத்துக்கு வேண்டி தான் அந்த குழந்தைகளுக்கு துணி வாங்கறதுக்கு வந்தாங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு ஒரு பிளாங்கெட் வாங்கி அவருக்கு வேண்டிய துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ அவருக்கு உணவு வேணும், தங்கறதுக்கு இடம் வேணும். அப்போ இவருக்கு ரொம்ப பரிதாபப்பட்டு, சரி பரவாயில்ல, நீங்கள் என் வீட்டுக்கு வந்துடுங்க, உங்களுக்கு தேவையான உணவும் தங்கறதுக்கு இடமும் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் சொல்கிறாரு, என் மனைவி ரொம்ப கோவப்படுவா, ஆனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் சகிச்சுக்கோங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போகும்போது சொன்னபடியே மனைவி பயங்கரமாக திட்டுறா. அதாவது குழந்தைக்கு துணி வாங்க கொடுத்தானா ஏதோ ஒரு ஆள் முன்பின் தெரியாத ஆளுக்கு போய் நீ இப்படியெல்லாம் துணி வாங்கி கொடுத்துருக்கேன் நல்லா கண்டபடி திட்டுறாங்க. அப்போ இவர் முதல் முறையே சிரிக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல், தன் தூதுவர் அப்படின்னு தெரியாமல் இந்த அம்மா இப்படியெல்லாம் பேசுது அப்படின்னு நினச்சி இவர் சிரிச்சுக்கிறாரு. அப்புறம் 2வது கொஞ்ச நாட்கள் போன பிறகு இந்த அம்மாவுக்கு சரி இவர் தங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு தேவையான உணவும் அது தங்கறதுக்கு இடமும் கொடுத்து அங்கேயே தொழில் கற்றுக் கொடுக்குறாங்க இந்த செருப்பு தைக்கிறவர். அப்படியே இவர் கொஞ்ச நாள்லேயே அந்த கலையெல்லாம் கற்றுக்கிட்டு வெளியூர்லேயும் உள்ளூர்லேயும் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாரு. இப்போது ஒரு முறை ராஜாவோட வேலையாளில் அனுப்பி ராஜாவுக்கு ஷூ தைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான அந்த செருப்பை தைக்கிற, அதாவது அந்த ஷூ தைக்கிற தேவையான இந்த லெதர் எல்லாமே அவங்களே கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த தூதுவர் இப்போ பயங்கர ஃபேமஸ் தானே, அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் இவர் அந்த ஷூவை தைக்க மாட்டேன்னு ஒரே ஆர்கியூமெண்ட். நான் இறந்தவங்க போடுற செருப்பு தான் தைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம். அப்போ இவருக்கு ரொம்ப கோபம் வருது வேலையாளுக்கு. ராஜாவுக்கு தெரிஞ்ச உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படின்னாலும் இவர் அதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் எக்காரணம் கொண்டு ஷூ தைக்க மாட்டேன், செருப்பு மட்டும்தான் தைப்பேன், அது இறந்தவங்க போடுற செருப்பு தான் அப்படின்போது இவருக்கு இன்னுமே கோபம். இவங்க 2 பேரும் ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது வேறு ஒரு வேலையால் அங்கேருந்து அரண்மனையிலேருந்து சொல்கிறாட்டி, இதே மாதிரி ராஜா இறந்துட்டார், அதனால் அவருக்கு இன்னும் ஷூ தேவையில்லை, இறந்தவங்க போடுற செருப்பு தான் தேவைன்னு. அப்போ உடனே இவர் தைச்சி ரெடியாக அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டார். உடனே இந்த ஆளுக்கு புரிஞ்சிருச்சு இவருக்கு ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் இந்த தூதுவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. தூதுவர் சொல்கிறாங்க, பரவாயில்ல, உனக்கு நான் யாருன்னு தெரியலையில்ல, அதனால தான் அப்படின்னு நினச்சிட்டு இவர் 2வது முறையாக சிரிக்கிறார். எதுக்கு சிரிக்கிறாருன்னா, இறப்பும் பிறப்பும் எப்போ அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஏற்கனவே எல்லாம் திட்டம் போட்டபடி தான் நடக்குது, நம்ம சும்மா செயல்படுறோம், அவ்வளோதான். அதாவது என்ன, ஒரு வேலையாட்களுக்கு எப்படி நம்ம வேலை கொடுத்தா செய்கிறோமோ அதே மாதிரி அவர் ஆர்டர் போடுறது நம்ம செய்துட்ருக்கோம், அதுதான் விதிங்கிறோம்.
நாம் அதுக்கு பேர் வந்து விதின்னு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு செய்துட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இவர் 2வது முறையாக சிரிக்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இவருக்கு பழையபடி அந்த இறந்து போன அம்மாவோட நினைவு வருது. அந்த 3 பெண்கள் என்ன ஆயிருப்பாங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வயதான ஒரு அம்மா வர்றாங்க. 3 பெண்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. ரொம்ப அழகான பெண்கள். அவங்க வந்து இதே மாதிரி 3 பேருக்கும் வந்து கல்யாணத்துக்கான ஷூ தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. அப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சு அந்த 3 பெண்களும் வந்து அந்த இறந்த அம்மா பக்கத்தில் அந்த படுத்திருந்த அந்த குழந்தைகள் தான் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அவங்க அந்த அதாவது ஒரே பிரசவத்துக்கு 3 குழந்தைகள், இரட்டை குழந்தைகள் மாதிரி 3 குழந்தைகள் ஒரே பிரசவத்துக்கு. அப்போ அந்த 3 பெண்கள் தான் புரிஞ்சிருச்சு. ஏன்னா 3 பெண்களும் ஒரே மாதிரி இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த அந்த பாட்டிக்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறார் இந்த தூதுவர். அவங்க என்ன ஏதுங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க ரொம்ப அனாதைகளாக அந்த குழந்தைகளுக்கு யாருமே ஆதரவு கொடுக்குற மாதிரி இல்லாத போது எனக்கும் குழந்தைகள் எதுவும் இல்லை, அதனால் அவங்க 3 பேரை நான் தத்தெடுத்து வளர்த்திட்டேன். நான் வந்து ரொம்ப பணக்காரி, அதனால் வந்து இந்த குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் செய்து வளர்த்திட்டு இப்போ 3 பேரையும் பெரிய ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து 3வது முறையும் தானே நினச்சி தான் பண்ண முட்டாள்தனத்தை நினச்சி சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த மரண தேவதைக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்க போகுதுன்னா அந்த கடவுளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் வந்து இந்த தூதவர் கொடுத்த வேலை செய்யாமல் அந்த குழந்தைகள் என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சி தான் வருத்தப்பட்டார் இல்லையா. இப்போ அந்த 3 பெண்களும் வந்து ஒரு ராணியோட அளவுக்கு ரொம்ப நல்லா செழிப்பாக வளர்ந்து சந்தோஷமாக ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் அந்த குழந்தைங்க 3மே அந்த பாட்டி எடுத்து வளர்த்தி நல்லா இருந்திருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ அவர் வந்து 3வது முறையும் வெட்கப்பட்டு அவர் வந்து சிரிக்கிறாரு. இப்போ வந்து அவருக்கு அங்கே போய் சேர்றதுக்கான தகுதி வந்துருச்சு. மரண தேவதை இருக்கிற இடத்துல போய் சேர்றதுக்கான தகுதி வந்துருச்சு. இதே மாதிரி தான் கடவுள் வந்து நம்மளுக்காக ஒரு பிளான் வச்சுருப்பார். அது எப்போவுமே நம்ம நினைப்போம் நம்மளோட கெடுதலுக்கு வேண்டியதா அவர் வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமே கொடுக்குறாருன்னெல்லாம் நம்ம திட்டுவோம். ஆக்சுவலாக வந்து நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கும் நம்மளை தைரியம் நம்மளுக்கு தர்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு நம்ம உட்காரணுன்னா அதுக்கான தகுதி வேணும் இல்லைங்களா. ஒரு வேலைக்கு போனாலும் அதுக்கான எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அதுக்கு நம்மளுக்கு படிப்பு தேவையான எல்லாமே வேணும். ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு அதுக்கு வேண்டி தான் நம்மளை எல்லா விஷயத்துக்குமே நம்மளை வந்து ஒரு மோல்டு பண்ணி எடுக்கிறாரு. பல நேரங்கள் வந்து மனிதர்கள் நம்மளுக்கு வந்து கோபம் வரும். நாளத்தை நினச்சி வந்து என்ன பண்ண போகிறோமோ, நம்மளுக்கு பணம் இல்லை நாளைக்கு ஒரு குழந்தையே இருந்தாலும் பெண் குழந்தை வளர்ந்துட்டா அவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இல்லை வந்து அவளை படிக்க வைக்கணும், அதுக்கு பணம் இல்லையே, இல்லை வந்து ஏதோ ஒவ்வொரு விஷயம் எல்லா மனிதர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும். அதை நினச்சி நம்ம வந்து நாளத்தை நினச்சி சங்கடப்பட்டுட்ருப்போம். அப்படி வேண்டாங்கிறதுக்காகத்தான் இந்த கதை சொன்னேன். கடவுளுக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும். நம்ம தாயோட கருவில் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து யார் அம்மா அப்பா, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வளருவோம், யாராக வருவோம், எல்லாமே அவருக்கு ஒரு பிளான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது வந்து நம்ம இப்போ அப்பா அம்மாட்ட எப்படி கேட்போமோ அதே மாதிரி நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்டால் போதும். அது நம்மளுக்கு சரி, நம்மளோட வாழ்க்கைக்கு அது நல்லது, இல்லை நம்ம ஃப்யூச்சருக்கு அது நல்லது அப்படின்னு நினச்சா கட்டாயம் வந்து அவர் செய்வார். ஒரு வேளை உங்களுக்கு அது கிடைக்கலாட்டி அது உங்களுக்கு சேர்ந்ததில்ல, உங்களுக்கு அதனால் ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து எப்போவுமே நம்ம வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து காலையில் அடுத்த நாள் எழுந்திரிக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. படுக்கையில் வந்து மரணம் அடைகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நாளைக்கு நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான். எத்தனையோ பேர் கால் இல்லாமல், கண் இல்லாமல், நிறைய ஒவ்வொரு பார்ட்ஸ் இல்லாமல், கேன்சர் இல்லை வந்து ஒவ்வொரு நோய். அப்போ நம்மளுக்கு நோய் இல்லாத இருக்கும்போது அந்த நோயாளிகளை பார்க்கும்போது நம்ம நினச்சிக்கணும், கடவுள் வந்து நம்மளுக்கு எந்த நோயும் கொடுக்காம இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க. இல்லை வந்து படிப்பு இல்லாதவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு படிப்பு இந்த அளவுக்கு இருக்குது. இல்லை வேலை இல்லாமல் அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்ச வேலை போகிறதோ, இல்லை வந்து அவங்க ஒரு தொழில் பண்ணும்போது நஷ்டம் அடைஞ்சு ஒன்றுமே இல்லாமல், அதாவது ஹை லெவலில் இருந்தவங்க டக்குன்னு வந்து ஒரு 0 இதில் நிற்கும்போது அவங்கள பார்க்கும்போது கடவுள் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தராமல் இருந்தது ஒரு வேலை வந்து நம்மளுக்கு நஷ்டப்படும் அப்படின்னு நினச்சித்தானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி எடுத்துக்கணும். எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த சங்கடமும், எல்லா மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே புலம்பலும் அழுகையும் சங்கடமும் இருக்கும். நம்மளுக்கு சந்தோஷமும் அந்த துக்கமும் ஒரே மாதிரி நம்ம எடுத்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அதுக்கு வேண்டியது இந்த கதை சொன்னேன். கடவுளுக்கு உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்குது, நீங்கள் அதன்படியே போங்க. நீங்கள் ஒரு பிளான் போட்டு நாளை நினச்சி வந்து நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் படுறத விட அவர் கையில் ஒப்படைச்சிருங்க. எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு போங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.